புஷ்பவனம் என்னும் ஊரில் தங்கையா என்ற நாத்திகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவருக்கு துளி கூட கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் கடுமையான உழைப்பாளியாக இருந்தார். நல்ல குணங்களை உடைய மனிதராகவும் இருந்தார். காலை முதல் மாலை வரை தனக்கு சொந்தமான தோட்டத்தில் விவசாய வேலைகளை செய்யும் தங்கையா அதில் கிடைக்கும் பணத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தனது தேவை போக மீதம் இருக்கும் பணத்தில் ஏழைகளுக்கு நிறைய உதவிகளையும் தங்கையா செய்து வந்தார். அதே நேரம் தங்கையாவின் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அடிக்கடி கோவில் குளங்களுக்கும் அவர்கள் சென்று வருவார்கள். தங்கையா என்னதான் நாத்திகராகவே இருந்தாலும் அவரது குடும்பத்தினர் கோவிலுக்கு செல்வதையோ அல்லது கடவுளை வழிபடுவதையோ இவர் ஒரு நாளும் தடுத்ததே இல்லை. அதே நேரம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தங்கையா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. இதனால் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கையாவை எப்படியாவது கடவுள் பக்தி உள்ளவராக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில திட்டங்களை வகுக்கிறார்கள். அதன்படி தங்கையா தினமும் உறங்க செல்வதற்கு முன்னால் அவரது மனைவி, கடவுள் பக்தி இல்லாதவர்கள் ஒரு நாளும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள், நரகத்திற்கு தான் செல்வார்கள், அங்கு எண்ணெய் சட்டியில் வறுக்கப்படுவார்கள் என்று முனிவர் ஒருவர் சொன்னதாக அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் தனது மனைவியின் பேச்சை விளையாட்டாக எடுத்துக்கொண்ட தங்கையாவிற்கு நாட்கள் செல்ல செல்ல மனதிற்குள் ஒரு பயம் உண்டானது. நாம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறோம், எவ்வளவோ உதவிகளையும் செய்கிறோம், அப்படி இருந்தும் கடவுள் பக்தி இல்லாத காரணத்தால் நாம் நரகத்திற்கு தான் போவோமா என்ற எண்ணம் அவர் மனதை அரிக்க ஆரம்பித்தது. உடனே தனது சந்தேகத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று நினைத்த தங்கையா அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய முனிவர் ஒருவரை போய் சந்திக்கிறார். தங்கையாவை பார்த்த உடனேயே அவரது குணத்தை பற்றி தெரிந்து கொண்ட அந்த முனிவர், மகனே, என்ன காரணத்துக்காக என்னை தேடி வந்திருக்கிறாய்? நான் என்ன உதவி உனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தங்கையா முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, நான் மனதால் கூட யாருக்கும் துரோகம் நினைத்தது கிடையாது. என்னால் முடிந்த சிறிய அளவிலான உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாத காரணத்தால் நான் நரகத்திற்கு தான் செல்வேன் என்று என் மனைவி அடிக்கடி கூறுகிறாள். அவளது இந்த வார்த்தை எனது மனதை ரொம்பவே காயப்படுத்துகிறது, எனது மனதிற்குள் பயத்தையும் உண்டாக்குகிறது. ஆகையால் கடவுள் பக்தி இல்லாத காரணத்தால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதா, நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டுமா என்பதை முனிவர் பெருமான் அவர்கள் தயவு செய்து கூற வேண்டும் என்று கூறுகிறார். தங்கையாவின் மனக்குழப்பத்தை தெரிந்து கொண்ட முனிவர் தங்கையாவை பார்த்து, மகனே, இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு நீ எந்த வேலையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவியை மட்டுமே செய்து கொண்டு இருக்க வேண்டும். உனது சொந்த வேலைகளாக இருந்தால் கூட இந்த 4 நாட்களுக்கும் நீ அந்த வேலைகளை செய்யக்கூடாது. அதற்கு பிறகு நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். முனிவர் இவ்வாறு கூறியது தங்கையாவிற்கு மேலும் குழப்பத்தையே ஏற்படுத்தியது. நான் சொர்க்கத்துக்கு செல்வேனா அல்லது நரகத்திற்கு செல்வேனா என்று ஒரு வார்த்தையில் கூறுவதை விட்டுவிட்டு இந்த முனிவர் ஏன் என்னை குழப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே தங்கையா வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டிற்கு வந்தது முதலே எந்த வேலையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை மட்டுமே தங்கையா தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். இப்படியாக முதல் நாள் கழிந்து போகிறது. மறுநாளும் அதே போல் தனது எந்த வேலைகளையும் செய்யாமல் மற்றவர்களுக்கான உதவிகளை மட்டுமே தங்கையா தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பது தங்கையாவிற்கு மிகுந்த சலிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் மீதம் இருக்கும் 2 நாட்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு தனது சொந்த வேலைகளை பார்ப்பதற்காக தங்கையா தோட்டத்திற்கு சென்று விடுகிறார். சரியாக 4 நாட்கள் கழித்து தங்கையா மறுபடியும் அந்த முனிவரை போய் சந்திக்கிறார். அப்போது தங்கையா முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, தாங்கள் சொன்னது போல் எந்த வேலையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்துகிறது. ஆகையால் கடைசி 2 நாட்களும் எனது சொந்த வேலைகளைத்தான் நான் பார்த்தேன், மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று கூறுகிறார். அப்போது தங்கையாவை பார்த்த முனிவர், மகனே, மனிதனின் மனம் என்பது ஒரு குரங்கை போன்றது. அது எப்போதும் ஒரு நிலையில் இருக்காது. அந்த மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்காகவே நமது முன்னோர்கள் இறை வழிபாட்டை கடைபிடித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட இறை வழிபாட்டை புறக்கணித்து விட்டு நீ மற்றவர்களுக்கு என்னதான் தொடர்ச்சியாக உதவிகளை செய்து வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீ செய்யும் உதவிகளை உனக்கு எரிச்சலை ஏற்படுத்திவிடும். அதே நேரம் நீ இறைவன் மேல் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தால் இறைவனின் திருவடியை சரணாகதி அடையலாம் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பாய். அதன் மூலம் இறைவனின் மனம் மகிழும். நீ வாழும் நாட்களிலேயே உன்னால் சொர்க்கத்தையும் அனுபவிக்க முடியும் என்று கூறுகிறார். முனிவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் இறை வழிபாடு என்பது நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மை தீய வழிகளுக்கு செல்ல விடாமல் காக்கும் ஒரு பேராயுதம் என்ற உண்மை தங்கையாவுக்கு புரிய வருகிறது. அன்றிலிருந்து தங்கையா மிகப்பெரிய பக்திமானாக மாறுகிறார். கடவுளின் பெயரால் மற்றவர்களுக்கு உதவிகளையும் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறார்.